ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முதல் நாள் முடிவில் நம்மளோட சூரியோட மாமன் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சம்மர் விடுமுறை ஸ்பெஷலாக வந்து நம்மளோட மே மாதத்தில் நிறைய புது புது திரைப்படங்கள், பிரபல நடிகர்களோட திரைப்படங்கள் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் தான் வந்து நம்மளோட மாமன், நம்மளோட சூரியோட திரைப்படம். பிரசாந்த் பாண்டியராஜோட இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்க, ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க மாமன் திரைப்படம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அவங்களையும் தாண்டி ஒரு ராஜ்கிரண், பாலசரவணன், ஸ்வஸ்திகா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. ஸோ உறவுகளோட முக்கியத்துவத்தை வந்து பேசும், அதுவும் மட்டும் தாய் மாமனோட பொறுப்புகள் என்ன அப்படின்ட்டு தான் வந்து ஸோ ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து பேசப்பட்டுச்சு. அண்டு படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு வசூல் பெற்றுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீ புக்கிங் நல்ல ஒரு டீசெண்டான வசூல் பெற்றுச்சு. அண்ட் நேற்று வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்துச்சு. சூரியோட ரசிகர்கள் மன்சூர் சாப்பிட்டது, அது சூரிய வந்து எதிர்த்து கேட்டது, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பிரபலங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னையில் வந்து இப்போ வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த திரைப்படம் வந்து முதல் நாளில் கிட்டத்தட்ட வந்து 3 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து தேட்டரில் வந்து நிறைய திரைப்படங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு வசூல். ஸோ கண்டிப்பாக இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.